அதாவது மதுரை ஆதீனத்தினுடைய கார் மீது மற்றொரு கார் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற சம்பவம் குறித்து பேசிய மதுரை ஆதீனம் தன்னை கொலை செய்ய சதி நடந்துள்ளது உள்ளிட்ட பல்வேறு அவதூறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்திருந்தார். இது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவியது. இந்நிலையில தான் இவர் பேச்சு இரு மதத்தினருக்கிடையே குழப்பத்தையும் மோதலை உருவாக்கும் வகையில் இருப்பதாக கூறிதான் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜேந்திரன் என்பவர் குறித்த புகாரின் அடிப்படையில சைபர் கிரைம் போலீசார் அவர் மீது 4 பிரிவின் கீழ வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்குல தான் அவர் முன்ஜாமீன் கேட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை அணுகியிருந்தார். அந்த மனுவை விசாரித்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கியிருந்தது. அதாவது அவர் வயதை காரணம் காட்டி சரி அவரிடமே நேரில் சென்று அவர் இருக்கும் இடத்தில் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில தான் கடந்த 20ஆம் தேதி சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை நடத்தும் போது அவர்கள் ஆதீனத்துக்கு விசாரணை நடத்தும் போது அவர்கள் உரிய ஒத்துழைப்பு தரவில்லை. அதே போல அவர் ஆதரவாளர்களும் உரிய ஒத்துழைப்பு தராமல் தகராறு செய்திருக்கிறார்கள். இதையடுத்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்துல காவல்துறை சார்பா ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவுல மதுரை ஆதீனத்துக்கு நேரில் சென்று அவரிடத்துக்கே சென்று செஷன்ஸ் நீதிமன்ற உத்தரவுப்படி விசாரிக்க சென்றதாகவும், ஆனால் அங்கு அவர் உரிய ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றும், எனவே அவரை காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும், எனவே அந்த முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த மனுவை தான் இன்று விசாரிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் முன்பு அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பராஜ் முறையிட்டார். மனுவை விசாரித்த நீதிபதி இது குறித்து மதுரை ஆதீனம் வரும் 30ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். பதிலளித்த பின்பு இது குறித்து வாதப்பிரதிவாதங்களுக்கு பிறகு உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார்.